வீடியோவை பாருங்கள். ஆப்போசிட்டில் யார் இருக்கான்ட்டு திருப்பி மேட்சை கூப்பிட்றாரு. ஒரு மேட்ச்சு ஜெயிச்சுட்டு சீனா போட்டுட்ருக்காரு. கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி விட்றேன் நண்பா இந்த மேட்ச்சை. அப்போ தான் இந்த மேட்ச் டக்குன்ட்டு முடியும். ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடாக ஓடுதான்னு பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் ஆனால் 999 போயிருக்கும். ஆனால் அவர் அடிக்கும் போது போயிருக்காது. அது ஏதோ அவருக்கு லக்கு. இது பாருங்கள். டொப்புன்னு அடிச்சுருக்கும்போது நம்ம டபுள் சூஸ் பண்ணி அடிச்சிட்ருக்கோம். இவர் வந்து நிறைய காமெடி பண்ணிட்டு இருந்தார். ஒரு 50 போட்டு போன தலைவன் ப்ளூவால் போட்டுருக்கான். சரின்ட்டு மேலே தூக்கும் அன்டாப் விளையாடு. சரி உள்ளே மறக்கிட்டாங்க இந்த ப்ளூவால் உடைக்கிட்டான். அவர் வெளில போய் மெடிச்சிட்டு இருக்காரு. இங்கே ஒரு 50 விட்டு தலைவன் வீடியோ கிளப்பி விட்டுருப்போம். தலைவன் உள்ளே போயிட்டு ப்ளூவால் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க மட்டும் பாருங்க. ஒரு ப்ளூவால் போட்டதுக்கு ஜோன் லாக் பண்ணி விட்டாங்க. ஜோன் லாக் பண்ணி ஒரு ரவுண்ட் ஜெயிச்சிட்டான். மூஞ்ச வேற காட்டுறான். சரின்ட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன பண்ணோன்னா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். உட்பேக்கர் டெசர்ட் ஈகிள் இங்கே பாருங்கள் 999 போயிருக்கும். நெட்ஒர்க் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஏறும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி நெட்ஒர்க் அப்பப்போ போய் வரும் நண்பா. அவர் என்ன பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்கள். ரூம் மேட்ச்சில் இது மாடிக்கு மேலே ஏறக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரூல்ஸ்டா பேர்லாம் இதில் ரூல்ஸ் அப்படி நண்பா. சரின்னு ஒரு ஒன் டாப்பை போட்டால் அவர் டிமிட்ரியை போட்டுக்கிட்டாரு. இப்போ ஹீலாக இருக்கும் அவருக்கு. நம்ம என்னடா இதுன்ட்டு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு 100 ஹெச்பி குறைந்தாலும் பரவாயில்லன்ட்டு இது வந்து ஒன் டாப்பை போட்டு வீட்டுக்கு அனுப்பியிருப்போம். நண்பா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறையா கண்டென்ட் போடுறேன். ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வர மாட்டேங்குது நண்பா. 34 கண்டென்ட் போட்டேன். நல்லா இருக்காத கண்டென்ட்லாம் டெலீட் பண்ணிலாம் விட்டுருக்கேன் நண்பா. அதெல்லாம் யாருக்காக உங்களுக்காக தான். ஆனால் எனக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் நண்பா. இங்கே ஒரு ஓபியான ஒன் டாப்பை போட்டு வீட்டுக்கு அனுப்பி போயிருப்போம். அவர் எல்லாமே சீன் தான். அவரோட வந்து 1v1 கமெண்ட் பண்ணி தான் பாருங்களேன். நான் சொல்கிறேன்ல இங்கே நம்மளுக்கு திருப்பி 999 போயிருக்கும். நல்ல வேளை அவர் பார்க்கும் போது போகல. டொப்புன்ட்டு அதுக்கப்புறம் அடிச்சுட்டு என்ன சொல்லுவாருன்ட்டு எனக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். சரி இங்கேருந்து எப்படியும் ஒன் டாப் அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு நம்ம ஓடி போயிருப்போம். இங்கே வந்து 2 அடி அடிச்சு அது டொப்புன்ட்டு ஒரு ஒன் டாப்பை போட்டுருவார். நானே அதிர்ச்சி ஆயிடுவேன். உட்பேக்கரு டெசர்ட் ஈகிள் டபுள் பேர் தான் என்னைக்குமே. எமௌண்ட் வேற போட்டிருப்பாரா. வெறியாய் வந்து வேகமாக ரஷ் பண்ணியிருப்பேன். இங்கே ஒரு 153 கொடுத்துறாரு. நம்மளுக்கு லியான் கேரக்டர் இருக்கிறதுனால டக்குன்னு நம்மளுக்கு முறைக்கு டேமேஜ் ரவுண்டு இவர் அடிச்சிருவாரா இது பண்ணுவாரான்னு எனக்கு தெரியாது. இது ஆக்சுவலி ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறது தான். கொஞ்சம் டேமேஜ் கொடுப்பாரா. இந்த மாதிரி நான் தான் அடிக்க மாட்டேன். ஓடி போய் இங்கே ஒரு சூப்பர் போட்டுருவேன். ஒரு கொஞ்சம் ஓடி போட்டு ஒரு ஒன் டாப்பை போட்டு இவர் டிமிட்ரியை போட்டுருவார். ஃபினிஷிங் முடிச்சு விட்டோம். ரொம்ப அமௌண்ட்டை போடுவேன் இந்த இல்லை. இந்த அமௌண்ட் ரிவெஞ்ச் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ப்ளீஸ் நண்பா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா சும்மா நம்ம ஆஃபீஸ்லேயே நைட்டு போட்டு நான் பண்ணிட்டுருக்கேன். அவர் வந்து ப்ளூவாக வச்சு வெளில வர மாட்டேங்கிறார் நண்பா. சரின்ட்டு இப்படி ஓடிட்டு இருக்கும்போது வெஸ்ட் லெவல் 4 கிடச்சிருக்கும். வெஸ்ட்டு போயிட்டு நானும் இங்கே 2 அடியை அடிக்கலான்னு பார்த்தா இங்கே இது க்ளூவால் போட்டு விட்டுறாரு. இங்கே இது வந்து அடிக்கலான்னு பார்த்தா அவர் வந்து எங்கேயோ ஓடி இருப்பார். இங்கிட்ட வந்து அடிக்க போட்டு இருப்பார்.
வண்டியிலே 2 அடி போட்டுருப்பாரு. ஆனால் அவருக்கு அக்யூரசி கிடச்சிருக்காரு. திருப்பி அமௌண்ட் போட்டு அவரை வெறுப்பேற்றிருப்போம். ஏனன்பா நீங்களே சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் வந்து ஜோன் லாக் வச்சு பண்ணலாமா? சரி நண்பா, அவர் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்காரு. சரின்ட்டு இந்த ரவுண்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, முன்னாடி ரஷ் பண்ணி ஏறி இருப்போம். அவர் இங்கே தான் இருக்காருன்ட்டு டபுள் பால் ஒரு அடி அடிச்சிருப்போம். அவரே வந்து தலையை கழட்டி வீட்டுக்கு அனுப்பியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த அமௌண்ட் போட்டிருப்பேன். இது யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த ரவுண்டு நான் அடி வாங்குவேனா அடிப்பேனான்னு தெரில நண்பா. அடி வாங்குவேன் தான் நினைக்கிறேன். சொல்லுங்கப்பா. ஓகே சரி நண்பா. இங்கே ஓடி வந்துட்டுருக்கும் போது இந்த டபுள் பார் எக்ஸு கிடச்சிருக்கும். இப்படி ஓடி போய் இங்கே ஒரு புல்லட்டை வந்து சிக்னலுக்காக கொத்து விட்ருப்பேன். அவர் வந்து பக்கத்தில் வருவாருன்ட்டு. டபுள் பார் எக்ஸ்ட்ரா இருக்கிறப்போ ஓடி தான் அவர் அதுக்குள்ளே டொப்புன்ட்டு வந்துட்டா கொடுத்துருப்பாரு. ஓரளவுக்கு ஒழுங்காக தான் விளாண்டாரு. இதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்குது. வின்செஸ்டர் 2 எடுத்துகிட்டு நம்மளோட நார்மல் கன் சேர்த்துருப்பேன். அதுக்கப்புறம் ரிப்பேர் கிட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஹெல்மெட்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். ரிப்பேர் கிட்ட பாருங்கள், காசு தீர்ற அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். இது வந்து சிக்னலுக்காக நண்பா. இப்போ ஒரு 1 டாப்பை போட்டு வீட்டுக்கு அனுப்பியிருப்பேன். ஓவராக சீனை போட்டுருந்தாரேன். இந்த எனக்கு இதை பிடிச்சிருக்கு நண்பா. கபடியில் விளாட்ற மாதிரியே இருக்குது. லாஸ்ட் ரவுண்ட் நண்பா, மறக்காமல் பார்த்துட்டு போயிருங்க. டபுள் பார் எக்ஸ்ட்ரா வேலைன்னு சொல்லிட்டு போன ரவுண்டு டபுள் பார் எக்ஸ் எடுத்து தான் அடி வாங்கணும்னு சொல்லிட்டு நார்மல் டபுள் பாரில் ஆடலான்னு சொல்லிட்டு 2 சிக்னலை போட்டு விட்டுட்டு இப்படி வந்துருப்போம். டபுள் பார் எக்ஸ் எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எடுத்திருப்பேன். நீங்கள் சொல்லலாம் இதுக்கு 10 பேசாமல் குடோன்லேயே வந்துருக்கலான்ட்டு. அவர் மேலே க்ளூவால் போட்டு இருப்பார். நானும் வேகமாக ரஷ் அடிப்பேன். ரொம்ப வேகமாக ரஷ் அடித்து இங்கே வந்து க்ளூவால் உடைப்பேன். ஆனால் இப்படி ஏறி இருப்பேன். எதுக்கு க்ளூவால் உடைச்சிட்டு இருந்தேன்னு தெரியல. பார்த்தா அவர் இங்கே இல்லை ரொம்ப கீழே கலந்தார். ஒரு க்ளூவால் போட்டு ஒரு 1 டாப்பை போட்டு பூமியாக அடிச்சிருப்போம் நண்பா. சரி நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க நண்பா. அவரை போய் நோபுன்னு கமெண்ட் பண்ணி விடுங்க நண்பா.